ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அடைச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டைலில் ஒரு தடவை நீங்கள் வச்சு பாருங்கள், திரும்பி திரும்பி வைப்பீங்க. அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு வெறும் கடாயில் 2 டீஸ்பூன் முழுமல்லியை வாசனை வர வரைக்கும் வறுத்து, இதோட காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. சூப்பராக ஒரு வாசனை வரும். அப்போ மிளகு, சீரகம் ரெண்டையும் சேர்த்து வறுத்துட்டு, தேங்காவையும் சேர்த்து நல்லா தேங்காயில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, உப்பு சேர்த்து ஒரு பேஸ்ட் போல் கலக்கிட்டு, ஒரு கத்திரிக்காவை நான் 4ஆ வகுந்து வச்சிருக்கேன். ஸோ அதில் உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணி இந்த பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, சூப்பராக ஸ்டஃப் ஆயிருக்கு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை உள்ள சேர்த்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப பார்த்து திருப்புங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி அது கலர் மாறணும்னு எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னு பூண்டையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துட்டு நான் காமிக்கிற பொடிகள் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை நல்லா கரைச்சி உள்ள சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா அது கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காவை உள்ள சேர்த்துட்டு மீதி இருக்க மசாலா பேஸ்ட் இந்த மாதிரி தண்ணி கரைச்சி உள்ள சேர்த்துக்கோங்க. மசாலா வாடையெல்லாம் போய் கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லெண்ணெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்மளோட அடைச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு